சராசரி பொதுமக்களுக்கு இது எப்படி போய் அடையும் சார்? ஒரு நகையை வாங்கணும் அப்படின்னா, ஒரு கிராம் வாங்கணும்னா இன்னைக்கு 10,000 ரூபாய் கடந்து எட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை வந்திருக்கு. இது எப்படி போய் சேரும் மக்களுக்கு? அதாவது இது உண்மையிலேயே பார்க்க போனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் சாமானிய மக்களுக்குமே ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான் சொல்லணும். ஏன்னா எதனா தவிர்க்க முடியாது, வேற வழியும் கிடையாது. ஏன்னா இது வந்து எப்பயுமே ஒரு உள்நாட்டில் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க, இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டை தலையிட முடியும். இப்போ எந்த கவர்மெண்ட்டுமே இதை தலையிட்டு ரேட்டை குறைக்கவும் முடியாது, நிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை, சந்தையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் அங்கே இருந்தான். அங்கே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, தங்க சுரங்கத்திலேருந்து எவ்வளோ தங்கம் கிடைக்குது, அதற்கு நிகராக எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நாம் சப்ளை எவ்வளோ கொடுக்கலாம், இதெல்லாம் வச்சு தான் ரேட் தினம் தினம்ன்றதை விட மணிக்கு ஒரு தரம்ன்றதை விட செகண்ட்ஸ், நொடிகளுக்கு ஒரு தரம் இது ஃபிக்ஸ் பண்ணப்படுது அந்த ரேட்டு. அது வந்து ட்ராய் அவுன்ஸாக கணக்கிடப்படும். இந்த ட்ராய் அவுன்ஸ்ன்றது இன்னைக்கு அதிகபட்சமான ரேட்டுன்னு பார்த்தோம்னா $1,500 $2,000 இருந்த தங்கம் அப்படியே உயர்ந்து இன்னைக்கு $3,485 வந்துட்டு இருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரேட்டு வேர்ல்டு லெவலில். முதல்ல நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம் தங்கத்தை. அதுவும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை குறைச்சதுனால ஒரு $6,000 சவரனுக்கு குறைஞ்சிது. ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கனால இன்னைக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ்ன்றது $3,480 கடந்து போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் $9,290 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த அக்ஷய திருதிக்குள்ளேயே இந்த 10,000 ரூபாயை கடந்துரும் போல இருக்குது. அது போகிற ஸ்பீடை பார்த்தா அக்ஷய திருதி வந்து 30 ஏப்ரல் வருது. அதுக்குள்ளேயே தங்கம் வந்து ஒரு கிராம் ஒன்று 10,000, ஒரு சவரன் ஒன்று 80,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரேலி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் கிடையாது, ஒரு கரெக்ஷன் பாயிண்ட்டும் கிடையாது. அதனால தங்கம் வந்து இன்னும் ஒரு எட்டாக்கனியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விற்பனையாளர்கள், உரிமையாளர்கள், நகைக்கடையினுடைய உரிமையாளர்கள், விற்பனையாளர்களுடைய நிலையெல்லாம் இப்போ உண்மையாக சொல்ல போனோம்னா விற்பனையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே மக்கள் வந்து எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்களோ அதை விட 2 மடங்கு இவங்களுக்குமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா நேற்றைக்கு விற்பனைனா என்ன சார், ஒரு நாள் விற்பனை பண்ணுறோம், இமீடியட்டாக அதை அந்த இடத்துல ரீஃபில் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 10 சவரன் இன்னைக்கு விற்கிறோன்னா அந்த 10 சவரனுக்கு உண்டான தங்கத்தை திரும்பி கொள்முதல் பண்ணி அங்கே கொண்டு வந்து வைக்கணும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 10 சவரன் ஒரு வியாபாரி விற்றுருக்காரு அப்படின்னா இன்னைக்கு அதை 10 சவரனை வாங்குறதுக்குள்ளேயே ஒரு சவரன் ஒன்றுக்கு $2,200 கூடி போச்சுன்னா $22,000 கூடிடுது. அந்த $22,000 அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த வியாபாரிக்கு மனசு வராது. சரி கொஞ்சம் குறையுதா பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு வைங்களேன், நாளைக்கு இன்னும் ஒரு $2,000 ஏறிடும். அப்போது இது ஒரு கவலைக்கிடமாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இது ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட கிடையாது. இருந்தாலும் வியாபாரிகள் இதை வந்து சிரமத்தோடு தான் எதிர்கொள்கிறாங்க. வாடிக்கையாளரோட வருகைன்னு பார்த்தா அது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் ஏறுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்துடுறதுனால வாங்க வேண்டிய விஷயத்துக்கு வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கையில் இருக்க பணத்தை கொண்டு வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது எண்ணிக்கைன்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஒரு 30% குறைஞ்சிருக்கலாமே தவிர. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கவங்களாம் இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கையிலேயே இல்லாதவங்க தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி பார்ப்போம், இந்த டைமில் கடன் வாங்கி வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தவிர, மற்றபடி விசேஷ தினங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் தங்கம் தேவைப்படுறப்ப அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க.